ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு 26,000 பிரேக் பண்ணி 25,900 வரைக்கும் போயிருந்தாலும், திரும்ப வந்து மார்க்கெட் க்ளோசிங்கில வந்து அரவுண்ட் வந்து 26,000 கிட்ட தான் வருது. ஸோ அந்த லெவல வந்து சஸ்டெயின் பண்றாய்ங்க. ஸோ இப்போதைக்கு டவுசன் நாஸ்டாக் வந்து கொஞ்சம் டவுசன் வந்து நல்லா பாசிட்டிவாவும், நாஸ்டாக் ஃப்ளாட்டாவும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் கிடைச்சது நெகட்டிவ் சைட். நாளைக்கு வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்டின்னா, ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் ஆன் பாசிட்டிவ் சைட் நடக்கும் அப்டின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. பேங்கிங் தான் காலையில ஃபுல்லா கம்ப்ளீட் செல்லிங். ஓகேங்களா? ஸோ பேங்கிங் செக்டாரா இருக்கட்டும், ஆட்டோ செக்டாரா இருக்கட்டும், அப்புறம் எஃப்எம்சிஜிஸா இருக்கட்டும், இவங்கலாம் வந்து பயங்கரமான செல்லிங்கு. ஸோ அதனால தான் வந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆகல. ஈவினிங் வந்து பேங்கிங் நல்லா சப்போர்ட் பண்ணி குடுத்துச்சு. ஐடி கொஞ்சம் ஸ்டேபிளா இருந்தனால தான் நல்ல ஒரு ரெக்கவரி மோடு. அண்ட் இன்ஃபோசிஸ்லாம் வந்து ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட் கிட்ட இருக்கு. ஸோ நாளைக்கு பிரேக் அவுட் எடுத்தாங்க அப்படின்னா, ஐடி செக்டார் நல்ல ராலி குடுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்தரா நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தரலாம். ஸோ 26,000 வந்து சப்போர்ட் லெவல். ஸோ அந்த இடத்துல தான் நாளைக்கு ஓப்பன் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா உங்களுக்கு 25,900ம் அத பிரேக் பண்ணுச்சுன்னா 25,800ம் ஆக்ட் ஆகும். மேல ஏறுது 26,000 பிரேக் பண்ணி மேல ஏறுதுன்னா 100ல வந்து ஒரு மைனர் சப்போர்ட் இருக்கு முன்னாடி இருந்த மாரி. அத பிரேக் பண்ணுச்சுன்னா 250. ஸோ இப்போதைக்கு இந்த 4 பாயிண்ட்டுக்குள்ள தான் அவன் வந்து ட்ரேட் ஆக போறான் நிஃப்டி. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு தான் புட்டின் வராராமா. ஸோ இது அஃபிஷியல் நியூஸ் தான். ஸோ புட்டின் என்ன மாரியான எந்த செக்டார்ஸ வந்து கான்சன்ட்ரேட் பண்றாங்கன்னு இப்போ வரைக்கும் எந்த நியூஸும் வரல. முன்னாடிலாம் லீக் ஆகும். இப்போ எதுவும் லீக் ஆகல. ஸோ அவர் வந்து போனா தான் நமக்கு தெரியும். ஸோ நாளைக்கு ஆல்மோஸ்ட் அரசல் புரசல் எதுவும் நியூஸஸ் வந்துச்சுன்னா கூட நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ ஃப்ரைடே வந்து நீங்க டார்கெட் பண்ணலாம் நெறைய. ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி என்ன பொறுத்தவரைக்கும் மேலே ஏறி கீழ இறங்கி திரும்ப மேலே ஏற ரெடி ஆயிட்டு இருக்கான்னு தான் நெனைக்கிறேன். ஸோ நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பன் ஆகி மொமெண்டம் பாசிட்டிவா ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுச்சுன்னா, திரும்ப டுவர்ட்ஸ் வந்து 60,600 வரைக்குமே 600, 700 வரைக்குமே பேங்க் நிஃப்டி போறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. பேங்க் நிஃப்டி நல்லா தான் இருக்கு. ஐடி. ஸோ இன்னைக்கு ஐடி வந்து கொஞ்சம் க்ரூசியல்ங்க. இன்னைக்கு நல்லா தான் மூவ் பண்ணான். ஆக்சுவலி நல்ல ஹை போனான். ஆனா க்ளோசிங் வந்து கொஞ்சம் கம்மியா தான் வச்சிருந்தான். பரவால்ல. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. 38,350 வரைக்கும் ராலி குடுக்க சான்சஸ் இருக்கு. 300 வரைக்கும். இப்போ வந்து 800ல இருக்கு. இன்னும் ஒரு அரவுண்ட் 500 பாயிண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஏறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கே கூட ஏறலாம். அத பிரேக் பண்ணுச்சு அப்டின்னா, ஆ 39,300 ஓகேங்களா? அடுத்து ஒரு 1000 பாயிண்ட் ராலி குடுக்கவும் காத்துட்டு இருக்கு ஐடி. ஓகேங்களா? ஐடி நல்லா தான் இருக்கு. ஆனா இன்ஃபோசிஸ்ல தான் பிரேக் அவுட் பார்த்து வச்சிருக்கேன். ஸோ அத இன்னைக்கு நான் சொல்லிர்றேன். ஏன்னா, ஆ ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பெருசா சொல்றதுக்கு இல்ல. ஸோ அதனால இன்ஃபோசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெண்ட் லைன்லலாம் கரெக்ட்டா இருக்கான். ஏற்கனவே ஒரு தடவ அத தாண்டுற மாரி தாண்டுனா, திரும்ப வந்து குளோசிங் உள்ள தான் வச்சான். ஸோ இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அதே லெவல் கிட்ட தான் இருக்கான். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும், நாளைக்கு ஒரு கேப் அப் ஆயி இத உடைச்சான் அப்டின்னா, 1634 வரைக்கும் ராலி குடுக்க சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நல்ல ஹை போறதுக்கு கூட பாசிபிலிட்டீஸ் இருக்கு இன்ஃபோசிஸ்ல. ஸோ இன்ஃபோசிஸ வந்து வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாரி டிசிஎஸும் பார்த்தீங்க அப்டின்னா, அவனும் வந்து உடைக்கிறதுக்கு வெயிட்டிங்ல இருக்கான். ஆனா உடைக்க மாட்றான். ஆனா அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. 2மே அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அ ஏன்னா ஒரு பெரிய டவுன்ஃபால்க்கு அப்புறம் இந்த ஒரு அப் ட்ரெண்ட் வந்து மைனர் ட்ரெண்ட்ல விழுந்திருக்கு. ஸோ பிரேக் அவுட் கண்டிப்பா எதிர்பார்க்கிறேன். பிரேக் அவுட் ஆச்சுன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் 2மே வந்து நீங்க டார்கெட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.